திருக்குறளின் இறுதி நோக்கம். ஏ. செல்வம். பி. புகழ். சி. மனித மேம்பாடு. டி. அதிகாரம். சரியான விடை சி. மனித மேம்பாடு. திருக்குறளின் மொழிநடை எப்படி? ஏ. கடினம். பி. அலங்காரம் மிகுந்தது. சி. எளிமையானது. டி. பழமையானது. சரியான விடை சி. எளிமையானது. திருக்குறளில் கல்வி ஏன் உயர்வாக கூறப்படுகிறது? ஏ. வேலைக்கு. பி. அறிவுக்கு. சி. வாழ்விற்கு வழிகாட்டி. டி. புகழுக்கு. சரியான விடை சி. வாழ்விற்கு வழிகாட்டி. திருக்குறளின் பாடல்கள் எதற்காக நினைவில் நிற்கின்றன? ஏ. நீளம். பி. இசை. சி. கருத்து செறிவு. டி. காட்சி. சரியான விடை சி. கருத்து செறிவு. திருக்குறள் மனிதனை எதற்கு தயார்படுத்துகிறது? ஏ. போர். பி. ஆட்சி. சி. நல்ல வாழ்வு. டி. செல்வம். சரியான விடை சி. நல்ல வாழ்வு. திருக்குறளில் அறம் என்பதன் பொருள். ஏ. செல்வம். பி. ஒழுக்கம். சி. அதிகாரம். டி. அறிவு. சரியான விடை பி. ஒழுக்கம். திருக்குறளின் கருத்துகள் எவ்வாறு அமைந்துள்ளன? ஏ. நீளமாக. பி. குழப்பமாக. சி. எளிமையாக. டி. கடினமாக. சரியான விடை சி. எளிமையாக. திருக்குறள் எந்த மதச்சார்பற்ற நூலாக போற்றப்படுகிறது? ஏ. காப்பியம். பி. பக்தி நூல். சி. உலக பொதுநூல். டி. சங்க நூல். சரியான விடை சி. உலக பொதுநூல். திருக்குறளில் நட்பு என்பதன் சிறப்பு. ஏ. பயன். பி. உண்மை. சி. நிலைத்தன்மை. டி. அனைத்தும். சரியான விடை டி. அனைத்தும். திருக்குறள் உலகில் எந்தத் துறைக்கு பயன்படுகிறது? ஏ. கல்வி. பி. அரசியல். சி. சமூக ஒழுக்கம். டி. அனைத்தும். சரியான விடை டி. அனைத்தும். திருக்குறளில் இல்லறம் எதைக் குறிக்கிறது? ஏ. துறவு. பி. குடும்ப வாழ்க்கை. சி. அரசியல். டி. கல்வி. சரியான விடை பி. குடும்ப வாழ்க்கை. திருக்குறளில் பெண் பற்றிய கருத்துகள் எந்த பாலில்? ஏ. அறத்துப்பால். பி. பொருட்பால். சி. காமத்துப்பால். டி. அனைத்தும். சரியான விடை சி. காமத்துப்பால். திருக்குறளில் பகைமை பற்றிய கருத்துகள் எங்கு வருகின்றன? ஏ. அறத்துப்பால். பி. பொருட்பால். சி. காமத்துப்பால். டி. கடவுள் வாழ்த்து. சரியான விடை பி. பொருட்பால். திருக்குறள் எந்த வகை நூலாக கருதப்படுகிறது? ஏ. காப்பியம். பி. சிறுகதை. சி. நீதிநூல். டி. நாடகம். சரியான விடை சி. நீதிநூல். திருக்குறளில் துறவு எதைக் குறிக்கிறது? ஏ. அரசியல். பி. உலகை விட்டு விலகுதல். சி. ஒழுக்க வாழ்க்கை. டி. கல்வி. சரியான விடை சி. ஒழுக்க வாழ்க்கை. அன்பு என்ற கருத்து எந்த பாலில் முக்கியமாக உள்ளது? ஏ. அறத்துப்பால். பி. பொருட்பால். சி. காமத்துப்பால். டி. அனைத்தும். சரியான விடை டி. அனைத்தும். திருக்குறளில் ஒழுக்கம் என்பதன் அடிப்படை. ஏ. செல்வம். பி. கல்வி. சி. மனநிலை. டி. அறம்.
சரியான விடை டி. அறம். திருக்குறள் மனித வாழ்வியல் எந்த நிலைகளை விளக்குகிறது? ஏ. ஒரே நிலை. பி. அரசியல் மட்டும். சி. முழு வாழ்வியல். டி. காதல் மட்டும். சரியான விடை சி. முழு வாழ்வியல். திருக்குறளில் விருந்தோம்பல் எந்த மதிப்பை எடுத்துரைக்கிறது? ஏ. சிக்கனம். பி. விருந்தினரை வரவேற்பு. சி. துறவு. டி. காதல். சரியான விடை பி. விருந்தினரை வரவேற்பு. திருக்குறளில் அரசன் தொடர்பான கருத்துகள் எங்கு உள்ளன? ஏ. அறத்துப்பால். பி. பொருட்பால். சி. காமத்துப்பால். டி. கடவுள் வாழ்த்து. சரியான விடை பி. பொருட்பால். திருக்குறளில் நட்பு பற்றிய அதிகாரம் எந்த பாலில் வருகிறது? ஏ. அறத்துப்பால். பி. பொருட்பால். சி. காமத்துப்பால். டி. அனைத்தும். சரியான விடை பி. பொருட்பால். திருக்குறளின் கடைசி அதிகாரம் எது? ஏ. கூடல். பி. பிரிவு. சி. உவகை. டி. ஒழுக்கம். சரியான விடை பி. பிரிவு. திருக்குறளில் மழை அதிகாரம் எதைக் குறிக்கிறது? ஏ. காதல். பி. வளம். சி. போர். டி. கல்வி. சரியான விடை பி. வளம். கல்வி அதிகாரம் எந்த பாலில் இடம்பெறுகிறது? ஏ. அறத்துப்பால். பி. பொருட்பால். சி. காமத்துப்பால். டி. கடவுள் வாழ்த்து. சரியான விடை ஏ. அறத்துப்பால். திருக்குறளில் கல்வி பற்றிய அதிகாரம் எண்? ஏ. 37. பி. 38. சி. 39. டி. 40. சரியான விடை பி. 38.